இன்று துவங்குகின்ற இந்த மண்டல கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணியாக செயல்படுவதற்கான உறுதியான பணியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி களத்திலே ஏற்படுத்த வேண்டும். அதற்கு மக்கள் நம்பிக்கை பெறும் வகையிலே தேர்தல் பணியாற்ற வேண்டும். மேலும் தேர்தலிலே போட்டியிட விரும்புபவர்கள் சட்டமன்ற ரீதியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வேட்பாளர் ஃபார்மை பூர்த்தி செய்து 25ஆம் தேதிக்குள் சென்னையில் எங்களது தலைமை அலுவலகத்திற்கு சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். மேலும் தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. காரணம், திராவிட மாடல் ஆட்சி செய்வதாக சொல்லும் திமுக அரசு தாங்கள் அளித்த வாக்குறுதியிலே 70% மேல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதுதான் உண்மை நிலை. ஆட்சி முடியப்போகும் ஓரிரு மாதங்களிலே திட்டங்களை அறிவிப்பது என்பது 4.5 வருடமாக காத்து கிடந்த மக்களை ஏமாற்றக்கூடிய தொடர் பணியாகவே இருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து மக்களை நம்ப வைத்தது போதாது என்று தற்போது மீண்டும் தேர்தல் வாக்குக்காக ஏமாற்றுவதற்காக புதிய அறிவிப்புகளை வெளியிடுவது மக்களே முகம் சுளிக்கும் வகையிலே இருக்கின்றது. வரும் தேர்தல் வாக்கு என்ற கணக்கில் தற்போது திமுக மேலும் வாக்குறுதியை வாரி வழங்க நினைக்கிறார்கள். மக்கள் அவர்களிடம் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு, இதுதான் திமுகவினுடைய உண்மையான நிலைப்பாடாக இருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம், கடந்த தேர்தலுக்கு முன்பு வீட்டு உபயோக மின்சார கட்டணம் மாதந்தோறும் வசூலிக்கப்படும் என்று கூறினார்கள். அதை புதுப்பிக்காமல் கட்டணத்தை உயர்த்துவதுதான் மக்களுக்கு கிடைத்திருக்கின்ற சுமை ஷாக் என்று கூறலாம். ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக டாஸ்மாகை மூடுவோம் என்று கூறினார்கள். டாஸ்மாகை மூடாததனுடைய விளைவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது. மேலும் போதைப்பொருள் நடமாட்டம் அதற்கு வலு சேர்த்து கொண்டிருக்கிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறி ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து பெரும்பாலானோர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யவில்லை. செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இவைகளெல்லாம் திமுக தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதற்கு தமிழகத்தில் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. குற்றச்சம்பவங்களை குறைப்போம் என்று ஆட்சிக்கு வந்தால் குறைப்போம் என்று கூறிய திமுக வந்த பிறகு குற்றச்சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு சாட்சி தொலைக்காட்சி பத்திரிகையே. கிராமம் முதல் நகரம் வரை கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப்பொருள் நடமாட்டம் என்ற மக்கள் அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். குறிப்பாக படிக்கின்ற மாணவர்களிடம் திமுக ஆட்சியிலே போதைப் பொருள் பழக்கம் அதிகரித்து விட்டது என்பதை வருத்தத்தோடு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கேட்டால் சொல்கிறேன் சார், கேட்டால் சொல்லிட்டேன். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க.
நீங்கள் சிவராமன் நீங்கள் அதிகாரப்பூர்வமாக கூட்டணியுடன் பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடெல்லாம் எந்தெந்த கட்சியோடு முதன்மை கூட்டணியிலோ இருக்கிறதோ அந்த முதன்மை கூட்டணி கட்சி தான் களத்துக்கு ஏற்றவாறு கூட்டணி கட்சிகளோடு பேசி அவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றவாறு தேர்தலில் வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே முடிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை, பொதுவாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கிராமம் முதல் நகரம் வரை இருக்கின்ற கட்சி. காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து வெளியிலே வந்து தமிழகம் முழுவதும் பெருந்தலைவர் காமராஜ், மக்கள் தலைவர் மூப்பனார் என்ற ரீதியிலே நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படை தன்மை என்ற மரியாதைக்குரிய கட்சியாக தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாற்று கருத்தே கிடையாது. கட்சியை பொறுத்தவரையில் ஏற்கனவே வாங்கிய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு. சார், கொஞ்சம் தயவு பண்ணி அமைதியாக இருங்க சார். ஏற்கனவே வாங்கிய எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தொண்டரிடம் இருக்கும், இல்லாமலே இருக்காது என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. இருப்பினும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் எப்பொழுதுமே கூட்டணி கட்சியினுடைய தலைமை கட்சியோடு முறையாக சரியாக பேசி சுமூகமான தீர்வு, நல்ல தீர்வு, வெல்லக்கூடிய தீர்வாக அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சி. அதையே நாங்கள் பேணி காக்கின்றோம். எடப்பாடி பழனிசாமிக்கு 10 தோல்வி பழனிசாமி எல்லாம் சமூக வலைதளங்கள்ல அரசியல் கட்சியெல்லாம் சொல்றாங்க. அவங்களோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அப்போ இந்தியா முழுவதும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான தோல்விகளை கண்ட காங்கிரஸ் திமுகவை ஒப்பிட்டு எப்படி என்ன கூறுவது என்று கேட்க விரும்புகிறேன். அதுபோல் நான் கொச்சையாக பேசி எனக்கு பழக்கமும் இல்லை, விரும்பவும் இல்லை. அப்படி பேசுபவர்களுக்கு இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ஐயா, விஜயுடைய வருகையால உங்க கூட்டணிக்கு பாதிப்பு, தாக்கம் இருக்குமா? நீங்கள் பொதுவான உண்மை நிலை, விஜயினுடைய சதவீதம் ஒவ்வொரு சதவீதத்தை கூறுகின்றீர்கள். யாரும் 10க்கு குறைவாக கூறுவதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் வாக்களித்த பிறகு எல்லா கட்சிக்கும் சதவீதத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்துபவர்கள் எஜமானர்கள். எஜமானர் என்றால் வாக்காளர்கள், மக்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அவருக்கு என்ன சதவீதத்திலிருந்து நீங்கள் ஆரம்பித்தாலும் அந்த சதவீதமெல்லாம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய சதவீதம்தான் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதில் தமாகாவின் பங்கும் இருக்கத்தான் செய்யும். இல்லை, நான் பொதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலே கட்சிகள் இணைய வேண்டும் என்று நினைக்கிறோம். நல்லது நடக்கும் என்று நம்புவோம். எனக்கு அப்படி சொல்ல வேணுங்கிற அவசியம் கிடையாது. ஏனென்றால் என்னுடைய குறிக்கோள் எல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சிகால ஒருமைப்பாட்டோடு, ஒற்றுமையோடு, எந்த விதமான பேதமும் இல்லாமல் வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் கட்சியினுடைய தலைவர் நான். அதற்கேற்றவாறு என்னுடைய செயல்பாடு எப்பொழுதுமே அமையும். இது என்னுடைய பாணி. இது ஒன்றும் புதிதல்ல. அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு பெரிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. நாங்கள் அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு என்னுடைய கருத்து. எங்களுக்கு தொண்டர்களுக்கு 1000 கருத்து இருக்கலாம், எனக்கும் 1000 கருத்து இருக்கலாம். அதை இப்போ களத்தில் பரிமாறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. வரும், வராது. பிரதமர் தலைமையில் மதுரையில் கூட்டம் நடக்கும்போது சில கட்சிகள் இன்னும் வரதா சொல்றாங்களே, அதுதான் உறுதிப்படுத்துறீங்களா கூட்டணி? நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே
கூட்டணி மேலும் பலம் பெற வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் நானாக இருக்கிறேன். அதற்கேற்றவாறு நிறைய கட்சிகள் சேர்ந்திருக்கிறது, மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த முறையும் இன்னும் கூடுதலாக மாற்றம் வரும் என்று நம்புகிறேன். இல்லை, நான் அது நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை, அதிமுகவினுடைய கட்சியினுடைய தலைமை, அவர்களுக்கே அந்த அதிகாரம் இருக்கிறது. அவர்கள்தான் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய விருப்பத்தை வேண்டுமானால் அவரிடம் நான் தெரிவிக்கலாம், அதை தெரிவித்திருக்கிறேன். நீங்கள் பல கட்சிகளுடைய தலைவர்களோடு ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து நட்போடு பழகின்ற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. அதே நட்பை நான் தொடர்கிறேன். எதிர்கட்சியில் இருப்பவர்களும் சரி, கூட்டணி கட்சியில் இருப்பவரும் சரி, கூட்டணியில் இல்லாமல் இருக்கும் கட்சிகளிடமும் சரி, அவர்களோடு நான் தொடர்ந்து தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பேசுவது வழக்கம், பழக்கம். அந்த வகையிலே புதிய கட்சி வர வேண்டும் என்று நான் விரும்புபவன். ஆனால் அந்த கட்சி எந்த சூழல் வரும் என்பதற்கு அதிகாரம், பேச்சுவார்த்தையெல்லாம் பாஜக தலைமை, அதிமுக தலைமைக்கே உள்ளது. நான் இன்னும் for Mr. Krishna, a gentleman journalist, a blunt answer is, எனக்கு அது போன்ற பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக நடத்துவதற்கு அதிகாரம் கிடையாது. அதான் இல்லை, நான் தான் சொல்றேன், ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட்டணி இல்லாதவர்களுக்கு நான் நட்போடு பேசுகின்றேன். நான் எப்படி யாரோடு பேசினாலும் நான் இருக்கும் கூட்டணியினுடைய நலனுக்காகவே பேசுவேன். சார், மதுரை தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் சீட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இந்த 10 தொகுதிகளில் ஏதாவது நீங்கள் பொதுவாக தென் மாவட்டங்களில் பல மாவட்டங்களிலே பல தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு வலு சேர்க்கிறது என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி இருந்தால் தொகுதியை கேட்பதற்கு உரிமை இருப்பதாக அர்த்தம். இல்லை, உங்களை நம்பி உங்க கூட தொண்டர்கள் பல ஆண்டு காலமாக பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க முக்கிய நிர்வாகிகள்லாம் அதுக்கு சீட்டு கிடைச்சிடாதா அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் 234 தொகுதியிலும் எங்களுடைய கட்சி இருக்கிறது. எதிர்பார்ப்பு எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறது. எனக்குள்ள நிலையை பயன்படுத்தி கொண்டு அதில் இயக்கத்திற்கு உண்டான முயற்சியை செய்வது தலைவர் என்ற முறையிலே என்னுடைய கடமை. அதை முறையாக சரியாக செய்வேன். அது ஜனநாயகத்தில் எதையும் தவறு என்று சொல்ல முடியாது. அதில் உரிமையை, பங்கை கேட்பதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு எண்ணிக்கையின் அடிப்படையிலே முடிவு செய்ய வேண்டிய ஒன்று என்பதை நான் இன்றைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது சம்பந்தமாக பேசுவதற்கு அதற்குரிய பெரிய கட்சிகள், தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கும் முடிவு தான் இதில் இறுதியாக இருக்க முடியும். அதை நான் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி கரெக்டாக சொல்கிறேன். ஸோ கிருஷ்ணா, நாட் ஃபார் அ ஜோக் பட் ஃபார் அ அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன். தம்பி, நான் முடிக்கலையே. என்டிஏ தலைமையிலே கூட்டணின்னா மத்தியிலே பிரதமர் மோடி தலைமையிலே என்டிஏ கூட்டணி. அதில் ஐயா எடப்பாடியும் இருக்காங்க, சந்திரபாபு நாயுடு இருக்கிறாங்க, குமாரசாமி இருக்காங்க, நிதிஷும் இருக்காங்க. தமிழகத்திலே என்டிஏ கூட்டணி அதிமுக ஐயா எடப்பாடியார் தலைமையில் என்றால் அதில்
அவர் தலைமையிலே தமிழக பாஜக தலைவர் இருக்கார், தமாக தலைவர் இருக்கார், பாமக தலைவர் இருக்கார், அமமுக தலைவர் இருக்கார், ஒத்த கருத்துடைய கட்சியின் தலைவர் இருக்கார். அதில் வந்து சந்திரபாபு நாயுடு கட்சியும் குமாரசாமி ஐயா கட்சியும் நிதிஷ்குமார் கட்சியும் இல்லை. அதுதான் வேறுபாடு. திமுக கூட்டணியில நீங்க ஜனநாயகத்திற்கு மாறாக எதிர்கட்சிகள் நடந்தது இந்தியாவிற்கு தலைகுனிவு, பாராளுமன்றத்துக்கு தலைகுனிவு. ஜனநாயகத்திற்கு மாறாக நடந்தது மிகப்பெரிய தலைகுனிவு. அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். சன்சத் தொலைக்காட்சியின் மூலம் இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மக்கள் அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள். அதனால் ஜனநாயகத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்துகின்ற எந்த செயலாக இருந்தாலும் சரி, இந்த செயல் அந்த செயல் என்று நான் சொல்ல மாட்டேன், எந்த செயலாக இருந்தாலும் அது தவறு. அந்த கட்சிக்கு தலைகுனிவு, அதை செய்தவர்களுக்கு தலைகுனிவு. அவர்கள் அடுத்த முறை தங்களுடைய தொகுதிக்கு செல்ல வேண்டும், அவருடைய வாக்காளர்களை சந்திக்க வேண்டும். அவர்கள் அவர்களை பார்த்து முகம் சுளிப்பார்கள். எப்படி அவரோட கருத்துக்கள் தெரிவிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எம்பிக்கள் தொடர்ந்து வந்து முழக்கமிட்டாங்க. அவரோட பேச்சு தடுக்கப்பட்டது குறித்து பாராளுமன்றத்தினுடைய மரபை மீறுபவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சபாநாயகர் அவர்களை பேசவிடக்கூடாது. ஒரு எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தினுடைய மரபை மீறும் போது அவர்கள் பேசுவது தவறு. இதில் வந்து கட்சி வேறுபாடு பாகுபாடு கிடையாது. இதில் வந்து ஒன்லி கைட்லைன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் கவுண்ட்ஸ். இந்த ஒரு நிமிஷம் ஐயா, இது வேண்டாம், இது